போகிறோம். வேத வசனம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சங்கீதம் 3 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 3 சாம்ஸ் 3 தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்துல இருக்கிற ஒரு காரியங்கள், இதுல 8 வசனம் இருக்கிறது. இந்த வசனம் 8 இது செம்மையான ஒரு வசனம், சூப்பரான ஒரு வசனம். அல்லேலூயா, சூப்பரான ஒரு வசனம். அப்ப இது போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இந்த கதையை சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வசனம் புரியறதுக்கு சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தாவீது மகன் அவர் பேரு அப்சலோம். என்ன செய்யறாருன்னா, சொந்த அப்பா ராஜ்யத்தை, சொந்த அப்பா வந்து ஒரு டேவிட், கிங் ஆஃப் டேவிட். அவர் வந்து ஒரு ராஜா, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவா இருக்கிற தாவீது ராஜாவே அவங்களோட பையன் அப்சலோம் என்ன செஞ்சுட்டான், மூத்த பையனை சாவடிச்சிட்டான். இப்ப அந்த கதைக்கு ரொம்ப டீடைல்ஸா போக வேண்டாம். ஏன் சாவடிச்சாரு, எதுக்கு சாவடிச்சாரு, அது ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஓகே, சாவடிச்சுட்டு வேற பட்டணத்துல தாத்தா கூட வாழ்ந்து கொண்டு இருந்தாரு. அப்ப தாத்தா கூட இருக்கும் போது அந்த இடத்துல ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்சலோம். ஏன்னா தாத்தா ஒரு ராஜா. அந்த இடத்துல இருக்கும் போது தாத்தாவோட பேரனும், தாத்தா எப்படி பாத்துக்குவாங்க, எல்லா தாத்தாவும் பேரனை எப்படி பாத்துக்குவாங்க, அப்பா அம்மா பாக்குறத விட ஒண்ணு கொஞ்சம் கூட நல்லா பாத்துக்குவாங்க. ஏன்னா நான் பாத்துருக்கேன், எங்க அப்பா அம்மா பாத்துருக்கேன், என் பிள்ளைங்களை எப்படி பாத்துக்குவாங்க, இவங்கள பாத்துருக்கேன். நம்மளே விட்டா கூட இவங்க விட மாட்டாங்க. எப்படி? சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பாசமாக. அப்பா ராஜ்யத்தை கொடுக்கல ஒண்ணும், தாத்தா என்ன செஞ்சிட்டாரு, ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. அப்பா நீ நடத்துப்பா, நோ ப்ராப்ளம் பா, நீ நடத்து. அப்ப அவன் அங்கே நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். தாவீதோ அப்சலோம் என்னடா இவன் மூத்த மகனை சாவடிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப வருஷ கணக்குல மனம் ஒட்டஞ்சி போயிருந்தார். அப்புறம் அவரோட சோல்ஜர், அவரோட வெரி க்ளோஸ் சோல்ஜர் ஜோபை என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் தாவீதை இப்படியே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நேசிப்பாங்க தாவீதை. இப்ப நீங்க எல்லாம் எப்படி என்னை நேசிக்கிறீங்களோ, சும்மா சும்மா நீங்க எல்லாம் எப்படி நேசிக்கணும் அந்த மாதிரி அவங்க அப்படி நேசிச்சாங்க தாவீத. அப்ப தாவீது மனம் உடைஞ்சு இருக்கிறது. ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள், வருஷ கணக்குல இப்படி இருக்கும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் வந்து சொன்னாங்க, செட் பண்றாங்க, அப்சலோம் கூட்டிட்டு வாங்க, அவங்க அப்பா மட்டும் நிக்க. அவங்க அப்பா சொல்றாங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஜனங்கள் உங்களை பார்க்கறாங்க, ஜனங்கள் உங்களோட ஆலோசனைக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சோர்ந்து போய் இருக்கீங்க, இந்த மாதிரி முடியாதுங்க, வாங்க வாங்க இருந்து வாங்க திருப்பியும் சொல்லி அப்சலோம் கூட்டிட்டு வந்து ஒரு திருப்பியும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க? செட்டில்மெண்ட் பண்ணோட அப்சலோமுக்கு இப்ப எப்படி ஆச்சுன்னா, நான் இருக்கிற இடத்துல நல்லா ராஜாவா இருந்தேன். இப்ப இங்க கூட்டு வந்து லைக் எப்படின்னா, சிசிய பிள்ளை என் பையன், ஆனா ராஜ்யம் அவனோட. இது அந்த சட்டக்கடை. எந்த சட்டக்கடை தெரியுமா? இவரு தான் மாப்பிள்ள, ஆனா அவருக்கு போட்டு சட்டை அவரு, இவரு தான் என் மகன், ஆனா ராஜ்யம் அவருக்கு சொந்தம் இல்லை ஒன்றும். இப்படி இருக்கும் போது அப்சலோமுக்கு தெரியப்பட்டவரோட என்ன செஞ்சிட்டாரு, நான் சும்மா தான் அங்க இருந்தேன், என்னை கூட்டு வந்தீங்க. சோ என்ன செஞ்சிட்டாரு, கேட்டுக்கு வெளியே, அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல அந்த கேட்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து இந்த ட்ரேடிங் அதெல்லாம் நடக்கும். ஆள்லாம் வந்து ஆலோசனை வர்றவங்க எல்லாம் அந்த வழியா வருவாங்க. அப்ப அங்க போய் அப்சலோம் ஆளோட படையோடையும் எப்படி போவாங்கன்னா, அவரு படை போகுதுன்னா பின்னால் எல்லாம் ஓடி வருவாங்க, நடந்தே வருவாங்க, ஜாகிங். பார்த்துருக்கீங்களா பழைய படத்துலலாம் அந்த குதிரை வண்டி போகும்போது அப்படியே ஒரு 50 பேர் பின்னால நடந்து வருவாங்க, இல்ல ஜாகிங் வருவாங்க. அந்த மாதிரி ஜாகிங் இல்ல, மார்ச்சிங் பண்ணிட்டு வருவாங்க, அப்படி பின்னாலே வருவாங்க. சோ அந்த மாதிரி படையோடையும் இருந்து அந்த கேட்டுல விசாரிப்பாரு, யாரெல்லாம் வந்தாலும் அவங்க எப்படி விசாரிப்பாருன்னா, இங்க யாராச்சும் இருக்காங்க, நீ வேணாமா, ராயன் எடுத்து ராயன் வா, ராயன்
அப்ப ராயின்னு வராரு, ஆலோசனை கேட்க. யாருக்கிட்ட? தாவீது ராஜாவை பார்க்க வராரு, வேகமா வராரு. அப்ப நான் கேட்கிறேன், ஹலோ, என்னோட சிசியர் டிஃபெண்டர்லாம் தடுக்கிறாங்க, என்னோட ஆர்மிலாம் தடுக்கு, எங்க போறீங்க? அது சொல்றாரு, வெளியே போறேன். தாவீதை பார்க்க போறாரு. அப்ப நான் கேட்கிறேன், நான் ஆக்சுவலா வந்துட்டேன், என்ன பிரச்சனை? கட்டி பிடி. இப்ப கட்டி பிடிச்சோட என்னாச்சு? ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு தானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா இப்ப நான் திடீர்னு கேட்டேன்னா அவர் சொல்ல மாட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு வச்சுங்களா, இல்லைங்க என்னோட ஆடை காணுங்க, என் ஆடு பக்கத்து வீட்டுக்கார திருடிட்டாங்க. ஓ, பேப்பர நான் விசாரிச்சு உனக்கு அந்த ஆடை பெற்றுக் கொடுப்பேன், ஓகேயா? நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன், ஓகே? கம் கம், ஹாப்பி ஹாப்பி. கட்டி கூடி வைத்தியம் அப்பதான் வந்துச்சு. சோ வர்றவங்க போறவங்கட்டெல்லாம் இப்படிதான் செய்வாரு அப்சலோம். செஞ்சு ஒரு முத்தம் கொடுத்துரு, அனுப்பிவிடுவாரு. அப்புறம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஐயோ, தாவீதோட மகன், அன்பானவர். எப்படி அன்பானவர்? தாவீது கூட கட்டி பிடிக்க மாட்டாருங்க, மேல நின்றுட்டு ராஜ்யத்துல உட்காந்துட்டு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஆனா இவரு இருக்காரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து செட்டில் பண்றேன்னு சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பி விடும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு, மனம் மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல, பாதி ஜனங்களுக்கு அப்படித்தான் சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் வரும்போது என்ன ஆச்சுன்னா, கூட இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ராஜா சொல்லுங்க ராஜா, இப்ப பாருங்க மக்களுங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதுதான் சரியான நேரம், நீங்க ராஜ்யத்தை கையில எடுக்கிற நேரம். அப்ப அந்த கிரீடத்தை கூட எப்படின்னா, மியூசிக்லாம் ரெடி, நீங்க ராஜா சொன்னவங்கள எல்லாம் டப்பு 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 அடிச்சு ஊதுங்க, வந்துட்டாரு ராஜான்னு சோ செட் பண்றாங்க. அப்புறம் எல்லாம் செட் பண்ணி வைக்கும் போது தாவீதுக்கு நியூஸ் வந்துருச்சு. தாவீதுக்கு நியூஸ் வந்த கையோட அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப என் மகன் ராஜ்யத்தை எடுத்தானா என்னைய சாவடிக்காம விட மாட்டான், என்னைய சாவடிக்காம விட மாட்டான். சோ ராஜ்யத்தை எடுத்தான். கர்த்தர் நியமிச்சதா? கர்த்தர் நியமிச்சதா? அப்சலோம் தானே? இல்ல, ராஜ்யத்தை சொந்தமாக கையில எடுத்துக்கொண்டான், திட்டம் போட்டான். இந்த இடத்தை ஃபுல்ஃபிட்டு இந்த பாஸ்டரை நம்ம யாருமே நியமிக்க முடியாது, நம்ம யாருமே நியமிக்க முடியாது. இஃப் ஐ திங்க் நான் திட்டம் போட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் பூந்து இந்த இடத்தை எடுத்துடலான்னு நினைச்சனோ என்ன நடக்கும்னு சொல்லி அதே திட்டம் இல்ல, கர்த்தர் நம்மளை நியமிச்சு வச்சாருன்னா அது என்ன நடக்கும்னு சொல்லி காமிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம போவோமா? இப்ப விளங்கிருச்சு அந்த கதை. இப்ப பாதியோட இருக்கு எபிசோட், நெக்ஸ்ட் எபிசோட் போறோம். கண்ணுகள் முடிச்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஐயா சுவாமி. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர் ஐயா ராஜாவே. என்றென்றும் மாறாத தேவன் அப்பா, எங்களை வழி நடத்துற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன் நீ ஒருவர் ஐயா ராஜாவே. கர்த்தரே உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஐயா. எங்க மேல கருணை காட்டும் ஐயா. இங்க வந்திருக்கிறவங்க மேலே கருணை காட்டும். உன் வார்த்தை தொடு முடியுமாவை கேட்டுக்கொள்கிறேன், உன் வார்த்தை பேச முடியுமாவை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சுவாமி. அவங்களோட வாஞ்சை, அவங்களோட எண்ணம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா சுவாமி. அவங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா ராஜாவே. உன் சமூகத்துல நடக்க, உறுதியோட நடக்க அவங்களை பலப்படுத்தும் ஐயா. உண்மை ஒண்டி நோக்கி பார்க்க இந்த ஜனங்களை நீ மாற்றி வழி நடத்துவீர் ஐயா. அவங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவீர். வரக்கூடிய காலத்துல உமக்காக நிற்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்றுவீர்கள். உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்புறம் ஓகே, இப்படி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆச்சுன்னா, அப்சலோம் ராஜ்யத்தை கையில எடுத்துக்கொண்டு முடிச்சு. அப்ப அப்சலோம்
ராஜ்யத்தை கையில எடுத்துக்கொண்ட வேகத்துல என்ன ஆச்சுன்னா, தாவீது கூட இருந்த அட்வைசர், யாரு அட்வைசர், அவங்க தான் சொல்லுவாங்க போருக்கு போகணுமா போக கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா, இந்த நேரம் சரியான நேரம். அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவன்கிட்ட இருந்து வார்த்தைகளை கேட்டு தாவீது கிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா, புரிச்சாங்க? அப்ப இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்சலோம் கிட்ட ஓடிட்டாங்க. அதுக்கு ஒரு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. ஏன் இவங்க அப்சலோமை தேடி போனாங்க, தாவீதை வேணாங்க? அவரு தான் பெத்ஷெபாவோட தாத்தா. எப்படி இருக்கு? யாரோட தாத்தா? பெத்ஷெபாவோட தாத்தா. அப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு? நீ இப்படி பண்ணிட்ட, அதனால இப்ப நான் என்ன செய்யறேன்? அவரு பேரு யாருக்கு தெரியும்? ஆயித்தோபேல். ஹalleluya, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹalleluya. அவர் பேர் என்னது? ஆயித்தோபேல். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா திட்டம் போட்டு அப்சலோம் கூட போய் சேர்ந்துட்டாரு. சாந்தி, இதுதான் சரியான நேரம், நம்ம ராஜாவை அடிக்கிற நேரம். சோ சேந்திரோட தாவீது ராஜ்யத்துக்கு அந்த நியூஸ் வந்த வேகத்துல தாவீது உடனே கிளம்புறாரு. வந்து சொல்லல, நீங்க எல்லாம் என்னோட கூட்டம் தானே, நீங்க எல்லாம் என்னோட கூட்டம் தானே, நீங்க எல்லாம் என்னோட வாங்க. ஐயோ, அப்படி சொல்லவே இல்லை. சோ தங்கமானவர், தங்கமானவர். இன்னைக்கு ஒரு சபை உடையும் போது என்ன செய்வாங்கன்னா சொல்லுவா, இப்ப நானும் பாஸ் அருளை வச்சுக்கோம் எக்ஸாம்பிள், சும்மா நான் வந்து பாஸ் அருள் கூட ஒரு சண்டை, அப்ப நான் செய்யறேன், ஓகே என்னை நம்பி இருக்கிறோமா, இதுங்களா உள்ள நாள் நான் தானே உங்களை நான் வழி நடத்துறேன், வாங்க வேற சபைக்கு போவோம். எப்படி இப்படி கருத்து வந்து உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். தாவீது அப்படி செய்யவே இல்லை. தாவீது சொன்னாரு, நான் போறேன், என் மாமா ராஜ்யத்தை எடுத்துட்டான், நான் போறேன். ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் என்னமா சொன்னாங்க, ராஜா நீங்க போனா நான் உங்க கூட வருவேன். அல்லேலூயா. தாவீது சொன்னாரு, வேணாம் வராதீங்க, நீங்க இங்கே இருங்க, ஏனால உங்களே சாவடிச்சிருவாங்க. எங்க உயிர் போனாலும் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களோட கூட தான் நான் வருவேன். ஆமென். அவங்களோட ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சோல்ஜரும் முக்கவாசி தாவீதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் அங்க ஒரு தனி கூட்டம் வராங்க. அவங்க இஸ்ரவேல் மக்களுங்க, அவங்களாம் வந்து ஜென்டைல்ஸ். அவங்க ஒரு பக்கம் ஓடி வராங்க, நாங்களும் உங்க கூட வரோம். தாவீது சொல்றாரு, நீ வராங்க, நீ வந்தா உடனே சொல்ல, எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அது உங்களோட தான் நாங்க வருவோம். ஹalleluya. அந்த வார்த்தைகளை நீங்க பார்த்து very powerfulங்க. It's very powerful because who anoint him? யார் தேர்ந்தெடுத்தா தாவீதை? ஹalleluya. கர்த்தர் தேர்ந்தெடுத்தவர். So they all feel இவர் தேவனாக அனாயிண்ட் பண்ணவங்க. I need to follow him. If I follow Absalom, அப்படினா எப்படினா நான் பயத்திலையும் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு பயம், ஐயோ தாவீது கூட போனா சாவடிச்சிடுவாங்க, நான் இவங்க கூட இருக்கேன், அப்சலோம் கூட இருக்கேன், ஏன்னா சேஃப் கேம். எப்படி சேஃப் கேம்? அங்கேயே போவேனா இங்கே போவேனா? சில பேர் அப்படி இருப்பாங்க, இங்கேயும் கேட்டுவாங்க அங்கேயும் கேட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவீங்க? சோ வசனம் சொல்லுது, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு நிக்காதீங்க. ஒரே சூஸ் ஒண்ணு. நான் நல்லவனாக இருந்து கர்த்தரை தேடிக்கிட்டு போகணும், இல்லைன்னா நான் இங்க உளுந்துட்டு சீக்கிரமாக பரலோகத்துக்கு போகணும்னா இடம் இருந்தா கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே தாவீதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்காங்க. எல்லாம் தாவீதை பார்த்துட்டாங்க. தாவீதை நான் உங்க கூட வரேன், இறங்கோ உயிரோ இருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூட தான் வரோங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. நடந்து போறாங்க. இப்பதான் இந்த சங்கீதம் 3 நீங்க பாப்பீங்க. முதல் வசனத்தை 2 வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 3:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாருன்னா, he never go and complain to anyone. He never go and complain to anyone. He say, வந்துடாதீங்க, உங்களை சாவடிச்சிடும். That's all. Hallelujah. அது ஒண்டி தான் சொன்னாரு, என் கூட வராதீங்க, வந்தீங்கன்னா உங்களையே சாவடிச்சிடுவாரு.
Put the first point. Now you read it. The first point, tell the Lord what they do. Hallelujah. Hallelujah. இப்ப கர்த்தர் சமூகத்துல தாவீது உட்கார்ந்து என்ன சொல்றாருன்னா, தேவனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு சொல்றாரு. ஓகே, ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் செய்யணும். இப்ப தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னோட எனிமீஸ் அவங்க எல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா அசோக் ராஜ்யத்தை எடுத்து எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எப்சலோமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாதி சோல்ஜர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, முக்காவாசி. இப்ப எப்சலோம் சொல்றத கேக்குறாங்க. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இப்ப ஒரு உங்களைய இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்துட்டு உங்களை தேடுறாங்கன்னா என்ன ஆச்சு, எல்லாமே அகைன்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்போ உள்ள டைம்ல மீடியால போடுவாங்க, டிக்டாக்ல போடுவாங்க, உங்க மூஞ்ச போட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆமாவா? அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களுங்க எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, தாவீதுங்க தாவீதுங்க. அப்ப அங்க எழுதுறாரு, தாவீது சொல்றாரு, my enemy are increasing. என்னோட enemy தமிழ்ல என்ன சொல்லுங்க, விரோதிகள் எழும்பிக் கொண்டு இருக்காங்க ஆண்டவரே, எழும்பிக் கொண்டு இருக்காங்க, எழும்பிக் கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. David's enemy were increased. He felt surrounded, attack from every side. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, எங்கெல்லாம் ஓடுறாங்களோ அங்கெல்லாம் தடைகள் விற்க போறாங்க. அவரால ஓட முடியாதுங்க. He cannot run. போய் மாட்டினாங்கன்னா புடிச்சு சாவடிச்சிருவாங்க, புடிச்சு சாவடிச்சிருவாங்க. Escape seem impossible. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. Yet David not complain to people, he talked to God. அப்படியே இருந்த நேரத்துல அவர் போய் ஒரு ஆளுகிட்ட போய் சொல்லல, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, உங்க வீட்டுல வச்சுக்கலாமா? No. Surrounded by people, enemy surrounded, சுத்தி நிக்கிறாங்க சாவடிக்கிறதுக்கு. இந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, தப்பிக்கிறதுக்கு என்ன இல்ல, வழி இல்ல. தாவீது இயேசு கிட்ட கடவுள் கிட்ட சொல்கிறார், எனிமி எல்லாமே சேர்ந்துட்டாங்கப்பா, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Tell the Lord what they do. அப்படின்னா என்ன செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க, என்னை சாவடிக்கிறதுக்கு. நிறைய எதிரிகள் உருவாகுறாங்க என்னை சாவடிக்கிறதுக்கு. அதுதான் 1 Peter 5:7 என்ன சொல்லுது, cast all your anxiety to him because he cares for you. Psalms 62:8, pour out your heart to him for God is our refuge. Hallelujah. நீங்க இந்த சூழ்நிலையில் இருக்கலாங்க, உங்களை திட்டம் போட்டிருப்பாங்க, உங்களை எதுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க, உங்களை நீங்க யாருன்னு உங்களை ஒட்டைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க, உங்களை எப்படியாச்சும் கவுக்கணும் உங்க வேலை இடத்துல திட்டம் போட்டிருப்பாங்க, உங்க குடும்பத்துல திட்டம் போட்டிருப்பாங்க. எனி வேலை they can put a plan for you. If first we talk about plan, first we talk about what they're planning for him. Second verse படிங்க. அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லியிருக்கிறவர் அநேகராய் இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு என்ன இல்ல, ரட்சிப்பு இல்லைங்க, செஞ்ச பாவத்துக்கு அடி வாங்க போறாரு. எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பாவத்துக்கு அடி வாங்க போறாரு. செகண்ட் தாவீது பேசுறத பாருங்க. Put the second point. Tell the Lord what they say. Hallelujah. நீ இப்ப கர்த்தர்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், அவங்க என்ன பேசுறாங்க உன்னை பத்திங்க. நீ போயிட்டு ஒவ்வொரு ஆளுகிட்ட போய் சொல்லாத, நீங்க என்ன தெரியுமா பேசுறாங்க, உங்களுக்கு தெரியுமானே என்ன பேசுறாங்க, தெரியாம இருக்கு நல்லது. Never go and complain. ஒரு ஆளா தேடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ன தெரியுமா பேசுறாங்க,
என்ன தெரியுமா பேசுறாங்க? என்ன கர்த்தர்கிட்ட சொல்லுகிறாரு. என்ன சொன்னாரு? அவங்களோட திட்டத்தை சொன்னாரு, என்ன செய்ய போறாங்கன்னு. ரெண்டாவது காரியம் என்ன பேசுறாரு? அவங்க என்ன பேசுறாங்க? ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு கிடையாதா, நான் ஒரு பாவியா, நான் அப்படி இப்படின்னு மாறி பேசுறாங்கப்பா. என் குடும்பத்துல என்னை பேசுறாங்கப்பா, என் வேலை இடத்துல எனக்கு ப்ரொமோஷனை தடுக்கிறதுக்குன்னு பேசுறாங்கப்பா, எனக்கு நான் நல்லா வேலை செய்யக்கூடாதுன்னு என்னை தூக்குறதுக்கு பிளான் பண்றாங்கப்பா. இது இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கிறாங்கப்பா. நான் சரியா இல்ல, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கல, அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் உங்களை தேடி வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க கண்டத்தனமாக பேசுறாங்கப்பா. அல்லேலூயா. நீங்க யாருக்கிட்டே சொல்ல வேணாம். யாருக்கிட்ட சொல்றாரு? David's enemy attacked his faith, saying God had abandoned him. அவருக்கு விசுவாசத்தை உடைக்கிறாங்கன்னா புடிச்சு இழுக்கலாம் இல்ல, வார்த்தை மூலியமாக உடைக்கிறாங்க. என்னத்த மூலியமாக? வார்த்தை மூலியமாக பேசி உடைக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் உளுந்து போற காரணமே மத்தவங்க பேசுறே அதை தாங்க முடியாம உளுந்து போறாங்க. புரிஞ்சாங்க? எங்க நம்மளோட வெப்பன் இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். அதே தாங்கல நல்லா ஏசுவோம், அதே தாங்கல பிரேஸ் பண்ணுவோம், அதே தாங்கல ஹெட் ஷாட் எடுப்போம், மண்டையில விழுவோம் சூடு. ஏசுவனா நான் சொல்லுறது நல் காரியத்துக்கு ஏசுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அல்லேலூயா. அப்ப முதலாவது அவனோட விசுவாசத்தை உடைக்கிறாங்க வார்த்தை மூலியமாக. வார்த்தை மூலமாக. These words are deeply painful. Hallelujah. இன்னைக்கு ரொம்ப பேர் இங்க இருக்கீங்க, ரொம்ப பேர் நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பம் சரி, உங்க வேலை இடம் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி, உங்களை பத்தி தப்பா பேசும்போது உங்க உள்ளம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஏத்துக்குவீங்களா? அதை மூஞ்ச பார்க்கும் போது எப்படி இருக்கும்? என்னடா நல்லா பேசிட்டு இப்ப சிரிச்ச முகத்தோட வர, இதுக்கு தகுந்த மாதிரி நானும் சிரிக்கணும். அல்லேலூயா. சிரிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் உங்க கூட பிரச்சனை பண்ணுவேன். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு தெரியும். என் தாவீது எப்சலோம் சாவணும்னு ஜெபம் பண்ணவே, என் மகன் அழிச்சு போடுங்க ஜெபம் பண்ணவே. அல்லேலூயா. அவன் ஜெபமே வேற மாதிரி. அவன் திட்டத்தை சொன்னான், அவன் பேசுறத சொன்னான். ஆனா அது வசந்த பூரா படிச்சீங்கன்னா எப்சலோம் ஒரு வார்த்தை கூட அவன் திட்டவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? ஆண்டவரே போட்டுக்க, ஆண்டவரே உங்க பிள்ளை நாப்பா, அவங்க எப்படி பேசினாரு அந்த மாதிரி, அவங்க எப்படி அந்த மாதிரி பேசினாரு? லெஃப்ட் ரைட்ல கொடுங்க. எப்படி லெஃப்ட் ரைட்ல கொடுங்க, அவங்க பட்டணும். இல்ல உங்க மனசுல இருக்கு சொல்லிட்டேன்னா, இல்ல என் மனசுல இருக்கு சொல்லிட்டேன். பக்கத்துல உள்ள மூஞ்ச பாருங்க, சிரிச்ச முகமா இருக்காங்களா? சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணா இல்ல. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களோட ஜெபம் எப்படி இருக்கணும்? உங்களை பத்தி யார் தப்பா பேசலாம், உங்களுக்கு தப்பான திட்டங்களை கூட்டிட்டு எடுத்துட்டு வரலாம், உங்களோட ப்ரொமோஷனை தடுக்கலாம், உங்களோட வளர்ச்சியை தடுக்கலாம், எதை வேணாலும் திட்டங்கள் போடலாம். போடுறவங்க மேல ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்திருவாங்க, அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவங்கள அடிங்க, போட்டுங்க, போற மூட்டோலியோ போற வாகனத்தையோ லோரியை கொண்டு வந்து சாப்பிட்டுங்க, அதெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி ஜெபம் பண்ணிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, whatever you pray, it will turn back to you. Hallelujah. Understand or not? நீங்க என்ன கொண்டு நான் பேசுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கே வரும். நீங்க அவங்க ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கத்துக் கொடுக்கிறேன். தாவீது ஒரு சொந்த மகங்க. இன்னைக்கு சொந்த மகன் எதிர்த்து வந்து என்னை சாவடிக்க வந்தானா என் உள்ளம் எப்படி இருந்திருக்கிறோம், என் உள்ளம் எப்படி உடைஞ்சி போயிருக்கும். என் கூட இருக்கிறவங்க சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க?
இப்ப நான் தான் இவங்க தான் ஜெய்சன், நான் வந்து சொல்றேன், நான் ஆமி போட்டுருங்க, உங்க மாவனை விட்டுறாதீங்க, போட்டுருங்க, நீங்க போடுறீங்களோ நான் போட்டுருவேன். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மத்தியில தாவீது ஜெபிக்கிறாருங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் பாய்க்கிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாருங்க. David may have questioned himself because of his past sin. ஒரு கேள்வி வந்திருக்க மாதிரி, ஆண்டவரே நான் செஞ்ச பாவமா, என்னை மன்னிச்சிட்டீங்களா இல்லையாப்பா? என் பாவம் தான் என்னை எப்படி அடிக்குதா? என் பாவம் தான் என்னை இந்த லெவலுக்குள்ள என்னை தாக்குதா? நான் தேவன் வெள்ளனே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்க போகுது வெள்ளனே சொல்லிட்டாரு. ஆனாலும் தேவனோட அன்பு தாவீதை பிடிச்சு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனோட கரம் தாவீதை அப்படியே அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதை தாவீதுக்கு உணர முடியல. ஏன் சொல்லுகிறேன், sometimes we also cannot feel. நம்மளால கூட ஃபீல் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி சோதனைக்குள்ளேயும் நம்ம அந்த மாதிரி இறக்கத்துக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஆண்டவரே இருக்கீங்களாப்பா, ஆண்டவரே பாக்குறீங்களா, இப்படி நடக்குது, என்னை சுத்தி இந்த மாதிரி திட்டங்கள் நடக்குது, என்னால பார்க்க முடியுதாப்பா, என்னால உணர முடியுது. ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா, ஆண்டவரே நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த மாதிரி தான் தாவீது கருதி கொண்டு இருக்கிறான். பாருங்க, but God had forgiven David and he was still God chosen king. Hallelujah. ஏன் சொல்லுகிறேன்னா, இதே சூழ்நிலை தாவீதுக்கு வந்துச்சு. தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்து சவுல் ராஜா கிங் இல்ல, இனிமேல நீ தான்டா கிங்னு சொல்லிட்டாரு. ஆனா சவுல் ராஜா மிரட்டுறாரு சாவடிக்கிறதுக்கு தாவீத. வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிருச்சுன்னு அந்த வாய்ப்பு நான் காமிக்கிறேன். வாங்க ரைட், நீங்க தான் சரியான ஒரு இலாஸ்ட்ரேஷன். இப்ப உங்களை ராஜா வாக்குறேன், நீங்க சவுல் ராஜா. ஓகேயா? சவுல் ராஜா எப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க வந்துட்டாருன்னா ஒரு கேவ் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கொகைக்குள்ள வந்திருக்காரு. அவருக்கு அர்ஜென்டா வந்துருச்சு, அவர் போனோம், பப்ளிக் எல்லாம் போக கூடாது. அப்ப ஆளை விட்டு செக் பண்ண சொல்லிட்டாரு, எல்லாம் கிளீன், நீங்க போங்க. அப்ப இவரு ராஜா டாய்லெட் போயிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டு இருக்காரு. தாவீது கொகையில இருந்து வெளியே வராரு, கத்தியை எடுக்கிறாரு. ஓடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அவரோட வசதி யாரும் பின்னால் வந்து சர நீட்டா இருக்கும். அது பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி இருக்கும். இந்த சூப்பர்மேன் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவீங்க? அங்கி. அந்த அங்கி வந்து சரண லாங் ஒரே அங்கி போட்டிருப்பாங்க, அது அப்படியே நீட்டா இருக்கும். அந்த அங்கியை வந்து வெட்டிட்டு அப்படியே போயிட்டு மறைஞ்சிட்டாரு. அப்புறம் சவுல் ராஜா போயிட்டாரு. ஓகே நீங்க போயிடலாம், ராஜா போக மாட்டேன். அப்ப சவுல் ராஜா போயிட்டாரு. போய் முடிச்சுட்டு அவர் அந்த ஆமி கூட போய் சேர்ந்தரோட மலையில இருந்து காமிக்கிறாரு, நான் ஒண்ணுமே செய்யல, என்னை விட்டுருங்க, நான் உங்க ராஜ்யத்துக்காக நான் ஆசைப்பட்டு பாருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லும் போது எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுங்க. ஆனா நான் உங்க மேல கை வைக்கவே இல்லைங்க. மனசு உடச்சிருச்சு சவுலுக்கு. நல்ல ஒரு வாய்ப்பா இல்லையா? இன்னைக்கு சவுல் கிடைச்சிருந்தா போட்டு தள்ளி இருப்பாரு. அப்புறம் தாவீது அவங்களோட சோல்ஜர் கிட்ட போகும்போது சோல்ஜர் ஐயோ என்ன தாவீது கிடைச்சிச்சு சான்ஸ், ஏன் கை வைக்கல? சாவடிச்சிருந்தா இந்த மாதிரி நம்மளும் ஓடி இருக்க தேவையில்லையே, நம்ம இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள போயிருக்க தேவையில்லையே, நம்ம ஒரு மலையா தேடி அங்க உள்ள கொகைக்குள்ள நம்ம ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்லையே, போட்டிருந்தா நீதான் ராஜா, கடவுள் தான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டார்ல. அல்லேலூயா. நீதான் ராஜா, கடவுள் தான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டார்ல, ராஜ்யத்தை எடுத்துருக்கலாமே. இட்ஸ் a easy way. தாவீது என்ன சும்மா சொன்னாரு, ஓ முடியாதுங்க, அவர் தேவனால அபிஷேகப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்ப தேவ ஆவி அவர் விட்டு போயிருக்கலாம், ஆனா he is chosen by God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாமே இங்க இருக்கிறவங்க, everybody chosen by God. Hallelujah. அப்ப உங்க கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. Hallelujah. நீங்க என்ன வேணாலும் பேசிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், நான் சண்டை போட போறது இல்ல. ஏன் சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அந்த ஆவியை தான் விரட்டணும் தவிர உங்களே இல்லை. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு புரிஞ்சாங்க?
அப்படின்னா இவரு என்னை தப்பா பேசணும், நான் இவரு கூட போய் சண்டை போட முடியாது. இவர் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு தாட் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. So I pray for the thought. அதுவே அவர் எண்ணம் இந்த மாதிரி நினைச்சு கொண்டு இருக்குப்பா, இயேசு நாமத்தில் அகற்றி போடுங்கப்பா, உங்களுடைய எண்ணத்தை கொடுங்கப்பா. ஹalleluya. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஆமென் ஆமென் ஹalleluya. அப்ப புரிஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது தேவன் ரோம்ஸ் 8:37 சொல்றாரு, if God is for us, who can be against us? ஹalleluya. கடவுள் உங்களோட இருக்கிறார்னா ஹாய் நதிங்லா ஜுஜுபி. ஹalleluya. அவர் உங்களோட இருக்காருன்னா, அவர் உங்க பக்கத்துல இருக்காரு, எனக்குள்ள இருக்காருன்னா, யார் என்ன பேசுறாலும் பேசி போட்டோம். ஹalleluya. எனக்கு நான் புரியல, என்னால முடியல, என்னன்னு தெரியல, சரியான காண்டியாக எங்க விட்டோம். ரோமன் 8:31 சொல்லுது, நீங்க தேவனாக தேர்ந்தப்பட்டவங்கன்னா உங்க பக்கத்துலயா உங்களை திட்டத்தை யார் வேணா திட்டம் போடலாம், ஆனா உங்களை தொட முடியாது. ஹalleluya. உங்களைய தொட முடியாது. ஹalleluya. So do not accept every word spoken by people. ஐயா இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க. என் கடவுளை நோக்கி நான் பார்க்கிறேன். பேசுறவங்க பேசிட்டோம், திட்டம் போடுறவங்க போட்டுட்டோம். தாவீது தான் பேசுகிறார். ஹalleluya. Tell the Lord what they say. ஹalleluya. இந்த 2 அதிகாரத்துல இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கு. நான் 3ஆவதுக்கு போறதுக்கு முன்ன I just want to give you some explanation on 1, 2 in between. ஒரு வார்த்தை இருக்கு, அது யாருக்கு தெரியும்? உங்க வசனத்தை பாருங்க, உங்க பைபிள பாருங்க, உங்க பைபிள் எடுத்துவங்க வச்சுக்கோங்க. உங்க பைபிளை திருப்பிட்டீங்கன்னா நீங்க 1, 2 படிக்கும் போது நடுவுல ஒரு பெரிய கேப், இல்ல ஒரு சின்ன கேப் போட்டு ஒரு வார்த்தை போட்டுக்கோ. என்ன வார்த்தை அது? யார் பைபிள்ல இருக்கு? அண்ணா பைபிள்ல இருக்கு, பாஸ்டர் பைபிள்ல இருக்கு, வேற யார் பைபிள்ல இருக்கு? என்ன போட்டுருக்கு? இன்டர்வியூவா? ஓ அது இல்ல, அது என்ன பைபிள் இது? NLT. ஓ டிஃபரண்ட். NKJV வச்சிருக்கவங்க, NIV வச்சிருக்கவங்க சேலா. ஹalleluya. So இந்த வார்த்தை நீங்க படிச்சிட்டு வந்தீங்கன்னா in between they put சேலா. இப்போ இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சேலா மீன்ஸ் அந்த வார்த்தை ஏன் நடுவுல வருதுன்னா, stop for a while, stop. கொஞ்ச நேரம் நில்லுங்க, நினைச்சு பாருங்க. ஹalleluya. கொஞ்ச நேரம் நில்லுங்க, நினைச்சு பாருங்க. அப்படின்னா what you read in the first and second, you stop for a while, take a deep breath. என்ன சொல்லுது? ஒன்னோரட்டும். That's why சங்கீத புஸ்தகம் நீங்க வாசிச்சீங்கன்னா in between இந்த வார்த்தை போட்டிருக்கும். என்ன வார்த்தை சொன்னீங்க? In between இந்த வார்த்தை வருதுன்னா, let you stop for a while, think the word again, think. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். We need to stop sometime to think. என்னதான் நடக்குது? God, எதுவுமே அவசரப்பட்டு குதிச்சிடாதீங்க. ஓ இப்படி நடந்துருச்சு, நான் இப்படிதான் செய்ய போறேன். நோ. கொஞ்ச நேரம் ஸ்டாப். அதுதான் எனக்கு between போட்டுருக்காரு. ஸ்டாப், திங்க். வாட் தி வேர்ஸ் டெல்லிங். என் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் வாழ்க்கையில அடி மேல அடி விழுவுது. ஸ்டாப், திங்க். நான் செய்யறது கரெக்டா? தேவனே என்னோட பேசுங்க. கொஞ்சம் பின்னால வாங்க, என்ன நடந்துச்சு, என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு. அதுக்குதான் in between நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல they will put this word சேலா.
அப்ப you need to think in the first and second word, what is the meaning of that? என்ன பேச வராரு? First thing, I need to tell what they are planning. Hallelujah. Second thing, I need to speak to God what they are telling. ஆண்டவரே, முதல் கட்டம் என்ன செய்யணும்? முதல் பாயிண்ட் இருப்போங்க, நான் இப்ப சொல்லணும் அவங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்க எனக்காக, என்னை அழிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வழி இல்லை, எனக்கு தப்புறதுக்கு வழி இல்லைங்க. இப்ப இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இந்த சபை என்னை எதுக்குதுன்னா எனக்கு தப்புறதுக்கு வழி இல்லை. அப்ப நான் கர்த்தர்கிட்ட சொல்றேன். ரெண்டாவது முறை பாத்தீங்கன்னா, நான் கர்த்தர்கிட்ட திட்டத்தையும் சொல்றேன், அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்றேன். God, இந்த மாதிரி நடக்குதுப்பா, இந்த மாதிரி பேசுறாங்கப்பா, இந்த மாதிரி வார்த்தை மூலியமா நீ உள்ளத்தை ரொம்ப உடைக்கிறாங்க, வேற முடியலப்பா, முடியல. திட்டத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. ஒன்னும் ரெண்டும் முக்கியமான காரியம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில. யாருக்கிட்டையும் போயிட்டு ஏமாந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. வேணுதாங்க, சொல்லிடாதீங்க. உங்களோட பிரச்சனையை தேவன் சமூகத்துல வந்து சொல்லுங்க. நம்பிக்கையான ஆளு பாசிட்டர் இருக்காங்க, உங்களை லீட் பண்றதுக்கு, உங்களை வழி நடத்துறது, அவங்கள்ட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா, ஏன் சொல்லுகிறேன்னா, இங்க வந்து அப்சலோம் தாவீதோட பையன், இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களோட பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட கணவராக இருக்கலாம், உங்களோட பொண்டாட்டியாக இருக்கலாம், உங்க பிள்ளைங்க, உங்க சொந்தம் பந்தம், உங்க தாத்தா பாட்டி யார் வேணாலும் இருக்கலாங்க. நான் சொல்லுகிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. If you heard, ஐயோ என்னை பத்தி இப்படிலாம் பேசியிருக்காங்க, சர்வ சொல்லுவாங்க, இது வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. இது திட்டம், இது திட்டம், திட்டம் போடுறாங்க தானே. அப்புறம் அத வார்த்தை மூலியமாக நம்ம சாத்துவோம். எல்லாம் உட்காந்து அது வரட்டும், வந்தரோட நம்ம வார்த்தையிலே பேசுவோம். என்ன அப்படி செஞ்ச, என்ன எப்படி செஞ்ச, என்ன அப்படி எப்படி எப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. திட்டம் போடுறோம். வேலை இடத்துலயும் இப்படிதான் நடக்கும். நம்ம வேலைக்கு போவோம், ப்ரொமோஷன் கிடைக்காது, நீங்க நல்லா வேலை செய்வீங்க, ப்ரொமோஷன் கிடைக்காது. அப்புறம் விசாரிச்சாக்கா தெரியும், உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு கூட்டம் இருந்துட்டு உங்களுக்குன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது குறையா கண்டுபிடிப்பாங்க, நீங்க எப்படி சொன்னாலும் அது குறையாக பார்ப்பாங்க. Don't worry, pray. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பா அடைவீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் உயிருள்ள தேவன், என் தேவன் முடியாத காரியமே ஒன்றுமே இல்லை. அந்த உலகமே எதிர்த்து நின்றாலும், இஸ்ரவேல் தேசமே எதிர்த்து நின்றாலும் தாவீது மேல கையை வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது மேல கை வைக்க முடியல. தாவீது அங்க எழுதுறாங்க. அவங்க 2வது அதிகாரத்தை நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணீங்கன்னா இதை ஒண்டிதான் இங்க எழுதப்பட்டது. என்னன்னா, there is no help for him. அவனுக்கு கடவுள் அவனை காப்பாற்ற மாட்டாருங்க. நீங்க யாரெல்லாம் என்ன செய்யணும், கடவுள் அவரை காப்பாற்ற மாட்டாரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு அடி வாங்கிட்டோம். கூட இருந்தவங்க விட்டாங்க, கூட இருந்தவங்க என்னன்னா திட்டம் சொன்னாங்க தெரியுமா, கொடூரமான காரியங்களை செய்யப்பட்டாங்க. அவங்க அப்பாவோட ராஜ்யத்தை எடுத்துட்டு என்ன வேணும் செய்யணுமோ சொல்லி அந்த அட்வைஸ் எல்லாம் யாரு கொடுத்தா, யாரு கொடுத்தா, கூடயே இருந்து அட்வைஸ் பண்ணவர் கொடுத்தாரு. தப்பான அட்வைஸ் ஆனது. இது இப்ப கர்த்தர் கிட்ட இருந்து கேட்கல, சொந்த டிசையர்ல சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓ இப்படி செய்யி, இனிமேல் ராஜ்யம் உனக்கு தான், யாரும் எடுக்க போறது இல்ல, இந்த இஸ்ரவேல் மக்கள் உனக்கு தான் சப்போர்ட், நீ செய்ய. என்ன நடந்துச்சுங்க அடுத்த வாரம் சொல்லுங்க. டைம் இருந்தா நீங்க போய் வசனத்தை வாசிங்கள். ஏன்னா போன வாரம் கொஞ்சம் எலிஜா பத்தி நான் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தேன். இந்த வாரம் இந்த ரெண்டே வசனத்தை நான் பேசிட்டு, நான் அடுத்த கூட வரக்கூடிய அடுத்த வாரம் வரும்போது we will go more deeper on the chapter. Hallelujah. more in the verse-ல இது 8 வசனம் இருக்கலாம். உங்களுக்கு வீட்டுல போனா நீங்க படிங்க. நான் அடுத்த வரக்கூடிய காலத்துல
தொடர்ந்து நம்ம பேசுவோம். அப்சலோமுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, கர்த்தர் எப்படி தேவன் விடுவித்தார், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ங்க உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த வசனம் 1-2 உங்களோட நான் தேவன் பேசியிருப்பாரு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில யார் வேணும் நம்மளை பத்தி என்ன வேணும் பேசிருக்கலாம், என்ன வேணும் திட்டங்களை போட்டிருக்கலாம். நம்மள யாருக்கு போய் சொல்லணும்? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவங்கள நேசிங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை நேசிப்பாருங்க. இனி கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து அடுத்த வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக்ல இந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நம்ம புதுவா போவோம், ஸ்டெடியா போவோம், விளங்கணும், புரியணும் வசனம் என்ன சொல்லுது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.